ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்சேகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பர்மா சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சட்னியை 10 நிமிஷத்தில் சுலபமாக நம்மளால் செய்ய முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அது ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கடுகு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போதுமானது. நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்தா கசப்பாயிடும், அதனால் நம்ம கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அதுவும் பொரியட்டும். அதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், எவ்வளோ பொன்னிறமாக நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சட்னியை நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்குனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஈஸியாக இருக்கும். காலையில் எல்லாம் ஆஃபீஸ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லோரும் இருப்பாங்க. அவங்களுக்கு சட்டுன்னு செஞ்சு கொடுக்க இந்த சட்னி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதை நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் அது 1 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். கடலை மாவு இல்லைன்னா கடலை பருப்பை வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். கட்டிப்படாமல் கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கலக்கி வச்சுருக்கிறது நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு கட்டியாக வேணுன்னா 2 டம்ளர் சேர்த்துக்கலாம். தண்ணியாக வேணுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சு இது ரொம்ப கட்டியாக மாறிடும். நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால அதனால் தண்ணி நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் நமக்கு. நல்லா கொதிச்சு வரட்டும். வெயிட் பண்ணலாம். உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி சேர்த்தோம், இவ்வளோ திக்காக வந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணுன்னா அதிகம் சேர்த்துக்கோங்க தண்ணி. அப்புறம் நம்மளை தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு கடாயை வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் போதும். வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கினா கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்து வச்சுக்கலாம். இந்த தாளிப்பை நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான இந்த பர்மா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் இட்லி கூட இந்த சைடிஷாக சேர்த்துருக்கோம். இது ஆனால் எதுக்கு வேணால் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பார்க்க மட்டும் சூப்பராக இருக்குன்னு நினைக்காதீங்க, டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.